வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இலக்கண குறிப்புக்கான விளக்கத்தை எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இந்த சொல்லிலிருந்து இதற்கான நம்ம இலக்கணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஈறு அப்படின்னா இறுதி எழுத்து, கெட்ட இல்லாமல் போன எதிர்மறையான பொருளை தரக்கூடிய ஒரு பெயரை சார்ந்து வருகின்ற எச்சம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது எதிர்மறை பொருளில் தான் வரும். ஒரு வினைச்சொல்லுன்னா ஒரு செயலானது அதனுடைய கடைசி எழுத்து ஈறு இல்லாமல் அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவதாக அமையும். எடுத்துக்காட்டு பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். வாடா மலர் அப்படின்னு சொன்னால் மலர் வாடியது, வாடுகிறது, அந்த மாதிரி வந்தால் தான் அந்த வினைச்சொல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வாடாத மலர் அப்படி சொல்கிறோம் நம்ம வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா இது முடியாமல் இருக்குது. வாடா அப்படின்னா வாடாத மலர் அப்படிங்கிறதுல அந்த இறுதி எழுத்து இல்லாமல் இருக்கிறதுனால இறுதி எழுத்து கெட்டுருச்சு. அப்போ ஈறு கெட்ட. வாடிய அப்படின்னா நேர்மறை, வாடாதனா எதிர்மறை. அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை. இது மலர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லுங்கனால பெயர்ச்சொல்லை கொண்டு முடிந்ததுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதே போல் சிந்தாமணி நீரின்று அமையா யாக்கைக்கு. அப்போ அமையா யாக்கைக்குன்னு சொல்லும் பொழுது நானா அமையாத அப்படின்னு எதிர்மறை பொருளை தருகிறது. இறுதி எழுத்து இல்லாததுனால கெட்ட, ஈறுகெட்ட எதிர்மறை. யாக்கைனா உடல் அப்படிங்கிற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது செல்லா காசு, வணங்கா தலை, அழியா புகழ். இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு சொல்லும்போது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். இப்போ மேலே வாடா மலர்ன்னு சொல்லும்போது வாடாத மலர் துயித்து தூ போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வணங்கா தலை அப்படின்னு சொல்லும் பொழுது வணங்கா தலைன்னு இத்து ஏன் வருதுன்னா தலை அப்படிங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்போ வல்லினம் உயிர்மெய் எழுத்து வறுமொழியில் வரும்பொழுது முன்னாடி அதனுடைய மெய் எழுத்து மிகும்னா அதிகமாக வரும். அப்போ தாவுக்கு இத்து வந்திருக்குது. புகழ் அப்போ புகழ்னு சொல்லும்போது பாவரிசையில் வர்றதுனால என்ன போட்டிருக்கிறோம் இப்பு. காசுக்கு முன்னாடி இக்கு வந்திருக்குது. காவுக்கு இக்கு. அப்போ அதனுடைய அந்த உயிர்மெய் எழுத்தினுடைய வல்லின எழுத்துக்கள் அதிகமாக மிகுந்து வரும் அப்படிங்கிறது இது எடுத்துக்காட்டு. இதை விட இவ்வளவு தூரம் போகிறதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா 2 சொற்கள் வரும். அது ஒரு சொற்கள் தான் வருதுன்னா அது முடியாமல் நின்னா வாரா, செல்லா, நோக்கா, விடியா அப்படின்னு சொல்லிலாம் வருதுன்னு சொன்னால் அப்போ இது முடியாமல் இருக்கிறதுனால ஈறுகெட்ட. அப்போ எதிர்மறை பொருளாதாரனால எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நான் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா அந்த சொல்லானது ஆவண்ணாவில் முடியுது. கடைசி எழுத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஆவண்ணாவில் முடிஞ்சதுன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ வாடா அப்படின்னு சொல்லும்போது டா இட்டு ப்ளஸ் ஆவண்ணா. ரெண்டாவது சிந்தாமணியில் சிந்தா தா இத்து ப்ளஸ் ஆவண்ணா. அமையா ஈ ப்ளஸ் ஆவண்ணா. செல்லா இல்லு ப்ளஸ் ஆவண்ணா. வணங்கா இக்கு ப்ளஸ் ஆவண்ணா. அடுத்து அழியா புகழ்னா யா நெடில் எப்படி சொல்லுவோம் ஈ ப்ளஸ் ஆவண்ணா. அப்போ ஆவண்ணா அப்படிங்கிற நெடில் எழுத்து இருக்கு இல்லையா, உயிர் எழுத்தில் உயிர் நெடில் ஆவண்ணாவில் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லி இன்னும் சிம்பிளாக சொல்லிக்கலாம்.